அன்னைக்கு சரியா ஜூன் 3, 2019 கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் ராஜஸ்தான்ல அந்த சம்மர் முடியாம சூரியனுடைய வெப்பம் நல்லா பீக்கில் இருந்த நேரம்னு கூட சொல்லலாம். அந்த பகல் நேரங்கள்ல அடிக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பத்தை தாங்க முடிஞ்சாலும் இரவு நேரங்கள்ல வீடுகள்ல அடிக்கக்கூடிய வெக்கைய அந்த மக்களால தாங்க முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வெக்கையினால தூங்க முடியாம அது ஏற்படுத்துற அந்த வறட்சியினாலையும் வேர்வையினாலையும் இரவு நேரங்கள்ல எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோட தான் இந்த ராஜஸ்தான் மக்கள் அந்த நேரத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படிதான் அதே ராஜஸ்தான்ல சகாபா கிராமத்தில் இருக்கிற மக்களும் இதே மாதிரியான வெக்கையான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க இந்த வெக்கை பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லாம ஒவ்வொரு வீடுகள்லயும் நிம்மதியான உறக்கத்துல ஆழ்ந்து இருந்தாங்க. பட் இப்படி ஒரு பக்கம் இவங்களுடைய உறக்கம் ஆழ்ந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் சூரியன் உதயமாகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அமைதியான வெக்கையான இரவு ஒரு ரத்த சரிதத்தை அந்த வெப்பமான காத்துல எழுதிக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த அந்த மக்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு அலறல் சத்தம் ஒரு சில வினாடிகள்ல கேட்க ஆரம்பிக்க போகுது. மணி ஒரு 2-2:15 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதே கிராமத்துல அல்பனா என்ற ஒரு பெண்மணி வழக்கம் போல அந்த வறட்சியினால எழுந்ததுக்கு பிறகு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க தண்ணிலாம் குடிச்சிட்டு ரிட்டன் மறுபடியும் தன்னுடைய ரூமுக்கு வந்து தூங்கலான்னு போகும்போது ஏதோ இரவாடிகளுடைய சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. அதாவது ஒரு பூச்சி சத்தம் மாதிரியோ ஏதோ ஒரு சம்திங் வித்தியாசமா அவங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த சத்தம் எங்க கேட்குதோ அந்த திசையை நோக்கி அந்த பொண்ணு நடந்து போறாங்க. அப்படி போன இடம் எதுனா அவங்க அத்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ரூமு. அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது அவங்களுடைய அத்தை கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. பொதுவாக அந்த அத்தை வந்து ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. ஆனா அந்த டோர் திறக்கிற சத்தம் கேட்டாலும் சரி, அந்த இரவாடிகளுடைய சத்தம் கேட்டாலும் சரி, அந்த அத்தை கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதே சமயம் ஒரு அப்நார்மலா அவங்க படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு சந்தேகமான அந்த பொண்ணு உடனடியாக அந்த ரூமோடைய லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அத்தை கிட்ட இருந்தும் எந்த ஒரு அசைவுமே இல்லாம சம்திங் ஸ்ட்ரேஞ்சா அவங்க படுத்து கிடக்கிறத பார்த்து ஒரு நிமிஷத்துல அதிர்ந்து போறதுக்குள்ளேயே அந்த ரூமோடைய கார்னர்ல ஒரு கொடூரமான விஷப்பாம்பை இந்த அல்பனா பார்த்துருக்காங்க. அதை பார்த்து மிரண்டு போன அல்பனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சம்பவ இடத்திலே கத்த ஆரம்பிச்சாங்க. வேக வேகமா வீட்டில் மற்ற லைட்லாம் ஆன் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் போயிட்டு இந்த மாதிரி அத்தையோடைய ரூம்குள்ள பாம்பு நுழைஞ்சிருச்சு, அத்தை கிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே இல்லை, சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்களும் அல்பனாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க அத்தையோடைய ரூம்குள்ள பார்க்கும்போது கட்டுவிரியன் பாம்பு மாதிரியான ஒரு கொடூர விஷப்பாம்பு அங்க இருக்கிறத பார்த்த கிராமத்து மக்கள் உடனடியா அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு குச்சிகளை எடுத்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பை அவங்க அடிச்சு கொண்டுட்டாங்களா அப்படி இல்லைன்னா விரட்டி விட்டாங்களா அப்படின்ற போதுமான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அத்தை கிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே வராம போகுது. அவங்களுடைய கால்கள்ல பாம்பு கடிச்ச மாதிரியான தடயங்களும் தெரிஞ்சதுனால ஒரு நிமிஷம் மிரண்டு போன அந்த கிராமத்து மக்கள் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் இன்னொரு பக்கம் அல்பனா உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மாமாவுக்கு தகவலை கொடுக்கறாங்க. அவருமே இந்த துக்க செய்தியை கேட்டு அதிர்ந்து போய் வேக வேகமா ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் அந்த அத்தையை சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இவங்க உடம்போடைய கலர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு, இவங்க பாம்பு கடிச்சு பல மணி நேரம் கிட்ட இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி சொன்னதும் அங்க இருந்த கிராமத்து மக்களாலும் அல்பனாவாலையும் இதை ஏத்துக்கவே முடியல. உடனடியா அந்த அத்தையோடைய சடலத்தை வாங்கி கொண்டு நேரடியா அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு எடுத்துட்டு வந்து அடுத்தடுத்து இறுதி சடங்குகளுக்கு உண்டான வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்து மக்களுக்கு யாருக்குமே அவங்களுடைய இறப்பு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கிளப்பலன்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல பேர் பாம்பு கடிச்சு அந்த கிராமத்துல இறந்திருக்காங்க. அந்த வெப்பத்தை தாங்க முடியாததுனால பாம்புகள் பல முறை பல பேருடைய வீடுகள்ல புகுந்து இருக்கிறதுனாலையும் சில பேர் கடிச்சு இறந்து போயிருக்கிறதுனாலையும் இந்த அல்பனாவுடைய அத்தையோடைய மரணத்துல யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வரல. இதன் காரணமா இது எதிர்பாராத ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கோ போஸ்ட்மார்ட்டத்துக்கோ எந்தவித தகவலுமே கொடுக்காம குடும்பத்தார்கள்லாம் வந்ததுக்கு பிறகு அல்பனாவுடைய அத்தையான 50 வயது இருந்த சுபோத் தேவியோடைய சடலத்தை இந்து முறைப்படி அவங்க ஊர் கல்ச்சர் படி பக்கத்துல இருக்கிற மயானத்துல போயிட்டு அடக்கம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த துயரத்துல இருந்து அவங்களால மீள முடியலனாலும்
இருந்தாலும் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையுமே கடந்து சுபோதேவியுடைய மனைவி மகன்களும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே இவங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம அதுக்கப்புறம் நல்லா தான் போக ஆரம்பிச்சது. இதோட கதை முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் தான் உண்மையான கதையை ஆரம்பிக்க போகுது. இந்த சுபோதேவியோடைய மரணத்துல உண்மையிலே என்ன நடந்துச்சு, ராஜஸ்தான் மக்களால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு மர்மமான திகில் நிறைந்த வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டை கொடுக்கும். இறந்து போன இந்த சுபோதேவிக்கு 50 வயசு இருக்கும். இவங்களுடைய கணவரான ராஜேஷ் ஜாங்கிட் அப்படின்றவர் ஒரு ரிட்டையர் ஆன ஆர்மி மேன். இவருக்கு ஒரு 55 வயசாகுது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூரில் ஏதோ பிரைவேட்டாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதனால் தன்னுடைய வீட்டில் இருந்து அவ்வளோ தூரம் போய் வெளியில் தங்கி தான் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு இந்த சுபோத்துக்கும் ராஜேஷுக்கும் 2 மகன்கள் இருக்காங்க. முதலாவது சச்சின், 2வது சிறந்தன். இதில் சச்சினுடைய மனைவி தான் இந்த அல்பனா. இந்த அல்பனாவுடைய சொந்த பூர்வீகம் இமாச்சல பிரதேஷ். ஆனா இவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூருக்கு வேலைக்காக வந்துட்டதுனால அவங்க இந்த ராஜஸ்தான்லயே செட்டில் ஆயிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சச்சினுக்கும் அல்பனாவுக்கும் 2018 டிசம்பர் 12ஆம் தேதி, அதாவது இந்த சுபோதேவி இறப்பதற்கு ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தான் 2 வீட்டார் சம்மதத்தோட 2 பேரும் வரன் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே சச்சினுடைய தம்பியான சிறந்தனுக்கும் சுனிதா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டி வைக்கிறாங்க. இதுல அல்பனாவும் சுனிதாவும் சில ஆர்டிக்கல்ல உண்மையான அக்கா தங்கச்சின்னு சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த சுனிதா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அல்பனா BA ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த 2 பேருமே அவங்களுடைய படிப்பை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த அல்பனாவுடைய கணவரான சச்சின் இந்தியன் ஆர்மியில் வேலை பார்க்கறதுனால அஸ்ஸாமில் அவருக்கான டியூட்டி போடப்பட்டிருந்திருக்கு. கல்யாணமான ஒரு 40 நாட்களுக்குள்ளேயே இவர் சரியா ஜனவரி 20, 2019 அன்னைக்கு தன்னுடைய டியூட்டியை பார்க்கறதுக்காக அஸ்ஸாமுக்கு கிளம்பியிருந்திருக்காரு. சச்சினுடைய தம்பியான சிறந்தனும் நேவி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவருமே அவருடைய திருமணத்தை முடிச்சு ஒரு சில நாட்கள்லயே கிளம்பி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராஜேஷும் தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்காக கான்பூருக்கு போயிட்டாரு. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது யாருன்னா இந்த மருமகள் 2 பேர் மற்றும் இறந்து போன அந்த சுபதேவி மட்டும்தான். தொடர்ந்து இவங்க 3 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மர்மமான முறையில ஒரு விஷப்பாம்பு கடிச்சு இந்த சுபோதேவி அன்னைக்கு நைட்டு இரவு ஜூன் 3ஆம் தேதி நள்ளிரவு நேரத்துல அநியாயமா இறந்து போயிருக்காங்க. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த சுபதேவியோடைய மரணத்தில் யாருக்கும் எந்தவித சந்தேகமே இல்லை. ராஜேஷுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய மகன்களுக்காக இருக்கட்டும், அந்த ஊர் மக்களுக்காக இருக்கட்டும், யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வரல. அவங்கவுங்க வேலையில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் சரியா 1 மாதம் கழிச்சு சுனிதா, அதாவது இறந்து போன சுபதேவியோடைய மருமகளான 2வது மருமகளான இந்த சுனிதாவுக்கு ஒரு சில சந்தேகங்கள் கிளம்ப ஆரம்பிச்சுது. அது என்னன்னா, பாம்பால அந்த செவுத்துல ஏறி ஜன்னல் வழியா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த ஜன்னல் அந்த நேரத்துல சாத்தி தான் இருந்துச்சு. இவங்க அந்த டெத் செய்தியை கேட்டதும் வீட்டுக்கு போன நேரத்துல கூட, அதாவது அவங்க இறந்த நேரத்துல இந்த சுனிதா அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. தகவல் கிடைச்சதும் கொஞ்ச நேரத்துல அந்த ஊருக்கு அந்த வீட்டை பார்க்கும்போது, முக்கியமா இந்த சுபோதேவி இறந்திருந்த ரூமை பார்க்கும்போது ஜன்னல் எல்லாமே சாத்தி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பாம்பு எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த சுனிதாவுக்கு ஒரு சில விஷயத்தை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சது. இதனால எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட்டத்தோடைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த சுபதேவியும் அவங்க கூட இந்த அல்பனா மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய முழு சந்தேக பார்வையும் இந்த அல்பனா மேலே தான் போக ஆரம்பிச்சது. இந்த அல்பனா என்னென்ன பண்ணுறா, ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காளா, அத்தை இறந்து போன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் அவளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த சுனிதா வந்து நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அல்பனாவுக்கு அவங்க அத்தை இறந்து போன மாதிரியான எந்த ஒரு ஆதங்கமும் அவங்களுடைய மனசுல காணப்படவே இல்லை. சகஜமாக தான் பழகிட்டு வராங்க. ஒருவேளை ரிலேட்டிவ் அல்பனா கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா மட்டும்தான் எமோஷனல் ஆகுற மாதிரி, அத்தையோடைய இறப்பை தாங்கிக்க முடியாத மாதிரி பேசுறத நோட் பண்ண இந்த சுனிதாவுக்கு அத்தையோடைய இறப்பை தாங்கிக்க முடியாத மாதிரி சில விஷயங்களை இந்த அல்பனா பண்றத பார்த்துட்டு சுனிதாவுக்கு என்ன இவ ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கே, ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் மேலும் மேலும் எழ ஆரம்பிச்சுக்கிட்டே போகுது. இதனால இந்த சுனிதா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மாமனாரான கான்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ராஜேஷுக்கு எனக்கு என்னவோ அல்பனா மேல சந்தேகமா இருக்குமாமா, அன்னைக்கு இவ மட்டும்தான் தனியா இருந்தா, ஜன்னல் கதவு எல்லாமே மூடிதான் இருந்துச்சு, அப்படி இருக்கும் பட்சத்துல பாம்பு எப்படியா அந்த சுவத்துல ஏறி ஜன்னல் வழியா வந்திருக்கும், அதுக்கு சான்ஸே கிடையாது, சம்திங் ஏதோ ஒன்று இதுல நடந்திருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்க, நான் சொன்னேன்னு இதை எதையுமே காட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சுனிதா தன்னுடைய மாமனார் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போதான் அந்த மாமனாரான ராஜேஷுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அவர் என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா, கடைசியாக அவருடைய மனைவி கிட்ட இவங்க இறந்து போகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதாவது மே 30, 2019 அன்னைக்கு பேசுகிறாரு. அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா, நான் கொஞ்ச நாளில் வரப்போகிறேன், மேற்கொண்டு மூத்த மகனான சச்சினும் அசாமில் இருந்து டியூட்டி முடிச்சுட்டு வரப்போகிறான், அவனுக்கு 1 மாதம் கிட்ட லீவ் இருக்கு போல, நம்ம எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய கான்வர்சேஷன் இருந்திருக்கு. ஆனால் அந்த கான்வர்சேஷனுடைய முடிவில் சுபோதேவி ஒரு குற்றச்சாட்டை இந்த ராஜேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னா, மூத்த மருமகளான இந்த அல்பனா எனி டைம் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கா, எப்போ பாரு ஃபோன் பேசிக்கிட்டு, ஏதாவது வீடியோ கால் பேசிக்கிட்டு, ஏதாவது ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, நானும் அவகிட்ட என்னன்னு கேட்டேன், அப்போது நான் சச்சின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இந்த சுபோதேவி இறந்து போறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் ராஜேஷ் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள்லயே இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ஆர்மி டியூட்டிக்காக அசாமுக்கு இந்த சச்சின் வந்து போயிட்டாரு. இதனால மனைவி தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கால் பண்ணி பேசலாம், இதையே இவன் பெருசா எடுத்துக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை பெருசா எடுத்துக்காம ராஜேஷ் அப்படியே விட்டுருந்திருக்காரு. இதனாலதான் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ற செய்தி கேட்டதுக்கு பிறகும் கூட அல்பனா மேல எந்தவித சந்தேகமும் இவருக்கு வரவே இல்லை. பட் இப்போ சுனிதாவும் இந்த மாதிரியான சந்தேகத்தை தெரிவிக்கும் போது, ஒருவேளை இந்த அல்பனா அப்படி யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா, சச்சின் வந்து இதுக்கு முன்னாடி அடிக்கடிலாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டானே, டியூட்டியில் இருக்கும்போது அவனால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதே, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவளால் ஃபோன் பேச முடிஞ்சது, அவ தான் தன்னுடைய மனைவியை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நேரடியாக ராஜஸ்தானில் அவருடைய மாவட்டத்துக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு, சார் இந்த மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி பாம்பு கிடச்சி இறந்து போனாங்க, ஆனால் அவங்களுடைய மரணம் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த சந்தேகத்தையும் கிளப்பல, இதனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கோ போலீஸுக்கோ எந்த தகவலையும் நாங்கள் கொடுக்கல, எனக்கு இன்னும் இப்போ ஒரு சந்தேகமாக இருக்குது, என்னன்னு இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த ராஜேஷ் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்ட எஸ்பி உடனடியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கிருந்து தான் இந்த வழக்குடைய வீரியமே இன்னும் வேகம் எடுக்கவே ஆரம்பிச்சுது. இப்போ இந்த ஸ்பெஷல் டீமுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இறந்து போன அந்த சுபதேவியை ஹிந்து முறைப்படி அவங்களுடைய வழக்கப்படி எரிச்சிட்டாங்க, ஆனா அஸ்தியை மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. இதனால ப்ராப்பரான போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ இப்படி எந்தவித எவிடன்ஸுமே இல்லாம எப்படி இந்த கேஸை விசாரிக்க போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடைய தான் இந்த வழக்குக்குள்ள அந்த போலீஸ் டீம் இறங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு புதுசா யாராவது இந்த ஏரியாக்குள்ள வந்த மாதிரியான தடயங்கள் தெரியுதா, புதுசா ஏதாவது மொபைல் போன் இங்க இருக்கிற டவர்ல ரீச் ஆயிருந்திருக்கா, அதாவது சிக்னல் போயிருந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல அந்த வீட்டில் இருந்தது ஒரே ஆள்னா இந்த அல்பனா தேவி மட்டும்தான். அவங்களுடைய மொபைல் நம்பரை எடுத்து சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க, அதாவது கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை ராஜேஷ் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு
ஏதாவது ஒரு டிராமா ஆறாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்ததுனால அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய மொபைல் ஃபோன் நம்பரையுமே வாங்கி, இறந்து போன சுபோத் தேவியோடைய மொபைல் நம்பரையுமே வாங்கி அவங்களாம் யார்கிட்ட பேசினாங்க, எந்தெந்த நேரத்தில் அவங்களுடைய கால் எல்லாமே ஆன்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த வழக்குக்கு தேவையான முக்கியமான பிரேக் த்ரூ போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இந்த அல்பனாவுடைய நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 140 கால் கிட்ட சம்பவம் நடக்க போற அந்த 2 நாட்களுக்குள்ள போயிருந்திருக்கு. அதுல 124 கால்ஸ் வந்து ஒரு நம்பருக்கும் 19 கால்ஸ் வந்து வேற ஒரு நம்பருக்கும் போயிருந்திருக்கு. அந்த 2 நம்பர்ஸ் யாருன்னு போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒன்னு வந்து மணிஷ் அப்படின்ற ஒருத்தனுடையதுனும், ரெண்டாவது வந்து கிருஷ்ணகுமார் அப்படின்ற ஒருத்தனுடையதுனும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உடனடியாக போலீஸ் கிடைச்ச இந்த எவிடன்ஸ் மூலயமா அல்பனாவை இமிடியேட்டா கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நீங்க இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு தானே சொன்னீங்க, யதார்த்தமா 2 மணிக்கு எழுந்தேன்னு தானே சொன்னீங்க. ஆனா 2 மணிக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுடைய போன் வந்து ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கு. நீங்க அடிக்கடி ஒரு ஆள்கிட்ட கால் பேசியிருக்கீங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கவே இல்லை, யதார்த்தமாலாம் எழுந்திருக்கவே இல்லை, ஏதோ நீங்க பண்ணியிருக்கீங்க, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவி மாத்தி அந்த பொண்ணுகிட்ட கொஸ்டின் கேட்கும்போது ஒரு கட்டத்தில் எதுக்குமே பதில் சொல்ல முடியாம உடஞ்சு போன இந்த அல்பனா நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்னா போலீஸ் கிட்ட கக்க ஆரம்பிச்சா. அப்போதான் போலீஸுக்கு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளோ தில்லுமுள்ளுலாம் பண்ணியிருக்காளா, இவ்வளோ பிளான்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்ற ஒரு ஷாக்கே போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவளுடைய கன்ஃபெஷனில் என்னென்ன சொன்னா, அவங்களுடைய அத்தையை எந்த மாதிரி கொலை பண்ணா அப்படின்ற விவரத்தை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 12, 2018 அன்னைக்கு சச்சினுக்கும் இந்த அல்பனாவுக்கும் கல்யாணம் ஆகுது. 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் இது. ஆனால் ஜனவரி 20ஆம் தேதியே, அதாவது ஒரு 38-39 நாட்கள்லயே தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு அவர் டியூட்டிக்காக அசாம் மாநிலத்துக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் வரப்போறாரு. இந்த நேரத்தில் BA ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த அல்பனா யதார்த்தமா ஒரு நாள் போன்ல சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, முக்கியமாக ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மணிஷ் அப்படின்ற ஒருத்தனுடைய ப்ரொஃபைல் வந்து சஜஷன்ல காட்டி இருந்திருக்கு. அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மணிஷ் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு பிறகு உடனடியாக ரெக்வஸ்ட் கொடுத்து 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய பேச்சு நாளை பின்ன ஒரு நல்ல நட்பா மாறி அந்த நட்பு ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு அடிக்கடி வீட்டில் போன் பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த சுபோத் தேவி யாரு என்னன்னு கேட்டாலும் கூட தன்னுடைய கணவரான சச்சின் தான் அப்படின்ற மாதிரி மலிப்பிக்கிட்டே இருந்திருக்கா. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூட இந்த பொண்ணு அடிக்கடி போன் பேசுறதையும் வீடியோ கால் பேசுறதையும் பார்த்து இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த அல்பனா தன்னுடைய கணவர் ஊருக்கு போனதுக்கு பிறகு அடுத்த நாளை படிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 18, 2019 அன்னைக்கு ரிட்டர்ன் தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு பிறகுதான் சுபோத் தேவி இவங்க அடிக்கடி போன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சச்சின்னு சொல்லி இவ சமாளிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் மே 6ஆம் தேதி பிராக்டிக்கல் எக்ஸாமுக்காக தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்கா. அந்த நேரத்தில் கூட அல்பனாவுடைய மாமனாரான ராஜேஷ் கான்பூர்ல இருந்து ஊருக்கு வந்த நேரத்தில் தன்னுடைய மருமகளை காலேஜில் டிராப் பண்ணிட்டு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் தன்னுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இளைய மருமகளான சுனிதாவும் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அல்பனாவும் இந்த சுபோத் தேவி மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் தான் ஆட்கள் நிறையா இருப்பாங்க. இந்த வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால அடிக்கடி கால் பேசுறது, அவங்க அத்தை முன்னாடியே மெசேஜ் பண்ணுறது, வீடியோ கால் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. பட் ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்தாலும் தன்னுடைய மகன் கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஆரம்பத்தில் இது பெருசாக சந்தேகத்தை கிளப்பல. ஆனால் இதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் இந்த நேரத்திலலாம் பேசினது கிடையாது. டியூட்டியில் இருப்பானே, ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான்னு தானே சொல்லுவான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ யார்கிட்ட தான் பேசுறா அப்படின்ற சந்தேகம் இந்த அம்மாவுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் சரியா இவங்க இறந்து போறதுக்கு ஒரு 8 நாட்களுக்கு முன்னாடி மே 26, 2019 அன்னைக்கு நள்ளிரவு நேரத்தில் இந்த மணிஷை தன்னுடைய வீட்டுக்கு இந்த பொண்ணு வர வச்சிருந்திருக்கா. அப்போ இந்த 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறத யதார்த்தமா இந்த சுபோத் தேவி பார்த்திருக்காங்க. இப்போ வசமா தன்னுடைய அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டதுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எந்த வார்த்தைகளுமே தன்னுடைய அத்தை கிட்ட பேசாம
ஒரு 2-3 நாட்கள் அந்த வீட்லயே அமைதியாவே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி அந்த அத்தை கிட்ட பேசாமலே தன்னுடைய வேலைகளை மறுபடியும் பழைய மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா. பட் இந்த முறை அவ என்ன பிளான் பண்ணியிருந்திருக்கானா, ஜூன் 3ஆம் தேதி தன்னுடைய கணவர் ஊருக்கு வந்தாலும் வருவாரு, அதுக்குள்ள தன்னுடைய அத்தையை ஏதாவது பண்ணணும், இல்லனா நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்னுடைய கணவர்கிட்ட இவங்க சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மணிஷும் இந்த அல்பனாவும் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் பல கிரைம் சீரிஸ், பல டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்ததுக்கு பிறகு பாம்பை விட்டு கடிக்க விட்டா யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராது, நாமளும் இதை ஈஸியா இதுல இருந்து தப்பிச்சிடலாம், கொலை மாதிரி யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இந்த மணிஷ் வந்து தன்னுடைய நண்பனான கிருஷ்ணகுமார் அப்படின்றவனை அழைச்சிக்கிட்டு தரம் சிங் அப்படின்ற ஒரு பாம்பு பிடிக்கிற ஆளை போய் மீட் பண்றாங்க. அவங்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சுக்காகவும் தான் எங்களுக்கு பாம்பு தேவைப்படுது, அதுவும் விஷம் உள்ள பாம்பு தேவைப்படுது, அந்த விஷத்தை வச்சு தான் அந்த மருந்தே நாங்கள் தயாரிக்க போறோம், அதனால எங்களுக்கு அந்த பாம்பு பிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி 10,000 ரூபாய் பணத்தை அந்த தரம் சிங் கிட்ட கொடுத்துருக்கான். அவருமே இவனுங்க பண்ண போற விஷயம் எதுவுமே தெரியாம அந்த விஷ பாம்பை பிடிச்சி ஒரு பேக்ல இவனுங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரியா ஜூன் 2, 2019 அன்னைக்கு இந்த சுபதேவியை முடிச்சு விட்டுலான்னு ஒரு தேதியை குறிச்சிருக்காங்க. இந்த தேதி குறிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த அல்பனை என்ன பிளான் பண்ணியிருக்கானா, ஒருவேளை பாம்பு கடிச்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கத்தி நம்மள மாட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால அவங்க தூக்கத்திலேயே இறந்து போகணும், அதே சமயம் இந்த பாம்பும் கடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு பனானா ஷேக் ஒன்று ரெடி பண்ணி அதுல நிறைய தூக்க மாத்திரைகளை கலந்து தன்னுடைய அத்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுமே தன்னுடைய மருமகள் ரொம்ப பாசமா தான் அதை கொடுக்குறா அப்படின்னு நம்பி அதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வேலை தெரியாம அன்னைக்கு அதை குடிச்சதுக்கு பிறகு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவ சிக்னல் கொடுத்ததுமே இவனுங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு பேக்ல இருந்து அந்த பாம்பை அவங்களுடைய காலு கிட்ட கொட்டியிருக்காங்க. அந்த பாம்புமே யதார்த்தமா அவங்களுடைய காலில் கடிச்சிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இவளுமே 2 மணி வாக்குல எழுந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை நடத்திருக்கா. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல கத்தி பாம்பு கடிச்சிருச்சு, என்னுடைய அத்தையை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு எல்லாருமே நம்ப வச்சிருக்கா. இறுதியா ஏற்கனவே அந்த மாதிரி பாம்பு கடிச்சு நிறைய பேர் அந்த கிராமத்துல இறந்து போயிருந்ததுனால யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராம அவங்களுடைய சடலத்தை அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இந்த அல்பனாவும் மணிஷும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் சரியா 1 மாசம் கழிச்சு இவ அடிக்கடி போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறத இந்த சுனிதா யதார்த்தமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சுனிதாவுக்கு ஒரு சில சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஜன்னல்லாம் சாத்தி தானே இருந்துச்சு, எப்படி பாம்பு ஏறி இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த அல்பனாவை நல்லா நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நோட்டமிடும் போது ஒரு நாள் இவ யதார்த்தமா போன்ல தன்னுடைய ரூமுக்குள்ள அமர்ந்தபடி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ சுனிதா அவ என்ன பேசுறா அப்படின்னு காதுல வாங்கும் போதுதான், டேய் நீ அன்னைக்கு வந்தப்போ யாராவது உன்னை பார்த்தாங்களா, உண்மையிலேயே உன்னை யாரும் பார்க்கல, இங்கேயும் யாருக்கும் உன் மேல சந்தேகம் இல்லை அப்படின்னு பேசுறத கேட்டதுமே சுனிதாவுக்கு ஒரு மாதிரி பகீர்னா ஆயிருந்திருக்கு. தன்னுடைய அத்தைய இவ தான் ஏதோ பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்ததுமே உடனடியா தன்னுடைய மாமனாரான ராஜேஷ் கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸ்பெஷல் டீம் வந்து இவளை கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது இவ்வளவு உண்மைகள் எல்லாமே ஒன்னா அவளுடைய வாயில இருந்தே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் இவளுடைய காதலனான மணிஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் அப்படின்ற அந்த 2 பேருமே கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த 3 பேரும் பெயில் அப்ளை பண்ணி பாக்குறாங்க, ஆனா நிராகரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இதுல இந்த கிருஷ்ணகுமார் அப்படின்றவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அவனுடைய எதிர்காலம் பாதிச்சிரும், அதனால அவனுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு அவனுடைய லாயர் வந்து கோர்ட்ல நீதிபதி கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா நீதிபதி கொலை செய்யப்பட்ட அந்த காரணத்தை பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய பெயில தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே தான் வராங்க. தொடர்ந்து செஷன் கோர்ட் போறாங்க, ஹை கோர்ட் போறாங்க, சுப்ரீம் கோர்ட் போறாங்க, எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய பெயில் வந்து நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. தொடர்ந்து தற்போதைக்கு வரைக்கும் இவங்க ஜெயில தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்குக்கான தீர்ப்பும் இன்னும் வரல, அதனால என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இவளுடைய இந்த கேவலமான இச்சைக்காக எந்தவித தவறுமே பண்ணாத சுபோதேவிய அநியாயமா திட்டம் தீட்டி பாம்பை விட்டு கடிக்க விட்டு கொலை பண்ணியிருக்கானா எந்த அளவுக்கு ராட்சசின்னு யோசிச்சு பாருங்க. இவளுடைய இந்த கேவலமான இச்சைக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா. என்னைக்குமே ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளை எங்கேயாவது ஏடா கூட்டத்தில் தான் போய் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். என்னைக்குமே இந்த தவறான ரிலேஷன்ஷிப் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கவே கொடுக்காது. அது என்னைக்கா இருந்தாலும் உங்களை பெரிய ஆபத்தில் தான் கொண்டே தள்ளும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம்.
ஒரு மனிதனுடைய மனநிலை இன்னைக்கு எந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டு வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த காமத்துக்காகவும் போதைக்காகவும் தான் அதிக கொலைகள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை தினந்தோறும் நீங்க நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை யாரை எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த அல்பனா பண்ண இந்த கேவலமான விஷயம். இன்னொரு பக்கம் இந்த சுபதேவுடைய மரணத்தை பற்றி பாருங்களேன். அவங்க ஏன் சாகுறோம், எப்படி சாகுறோம், யாரால சாகுறோம், நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எதையுமே தெரிஞ்சுக்காம அநியாயமாக அவங்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. கண்டிப்பாக இதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி கேரளா கேஸில் அந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களோ அதே வழக்கை எக்ஸாம்பிளாக வச்சு இவங்களுக்குமே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க உங்களுடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுல நான் பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிருஷ்ணகுமார் அப்படின்றவன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். தன்னுடைய நண்பனுக்கு உதவி பண்றான்னு போய் கடைசியில் அவனுடைய லைஃபும் எந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிட்டுன்னு பாருங்க. தவறான விஷயத்த நம்ம பண்ணும்போதும் சரி, அதுக்கு உதவிக்கு போகும்போதும் சரி, என்னைக்குமே அது ஒரு பெரிய ஆபத்துல தான் கொண்டு சேர்க்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாம இருக்க பாருங்க. அப்போதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்முடைய லைஃப்பில் கிராஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.